இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரின் சேனை ஊழியம் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் எனக்காகவே பேசின போல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் சொல்கிறீங்க. உண்மையிலே அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஏனென்றால் ஆவியானவரே அந்த கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் கடன் பிரச்சனையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே ஒரு செய்தி. உபாகமம் 15:5 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஒரு அருமையான வாக்குத்தத்த செய்தி. கடந்த முறையும் சொன்னேன், அவர் மேன்மேலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்கும் என்று சொல்லி கடந்த செய்தியிலே நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அவருடைய பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு பிடிச்சது என்னங்க அப்படின்னு நீங்கள் பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா என்னாகும் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிடிக்குமாங்க. உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிடிக்கும். நீங்கள் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும் அப்படின்னு அவர் நினைப்பதே இல்லை. அவர் அன்பான ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எஸ், நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தரை நல்லா தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். நீங்கள் அதை தான் செய்கிறீங்க. அவரை தேடுகிறீங்க, அவரை நாடுகிறீங்க. அதனால் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னை சாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஐயா. ஏன்னா மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று உபாகம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாபமானார். எதற்காக? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருவதற்காக. ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வ சீமான். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானாராம். எஸ், நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு அலாதி பிரியம். அவர் மீன்களை ஆசீர்வதித்தார். அது பெருகி திரளாய் பெருகி கொண்டே இருக்கிறது. யூடியூப்பில் என் பையன் நிறையா வீடியோ வைக்கிறது உண்டு. அப்போது நான் சாப்பிடும்போது அதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது உண்டு. அப்படி பார்த்தா பெரிய பெரிய கப்பலில் டன் கணக்கான மீன் அள்ளுறாங்க, லட்சமான மீனை அள்ளுறாங்க. நம்மெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், டெய்லி பல லட்சம் கப்பல், போட், படகுலாம் மீன் பிடித்து கொண்டே தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மீன் குறைந்த பாடு இல்லை. எஸ், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசீர்வதித்தார் மீனை. இன்றைக்கு அவைகள் பெருகி கொண்டு நிரம்பி கொண்டே இருக்கிறது. உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஐயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் ஆசீர்வதிக்கிறீர், மிகுதியும் பெருகுகிறார்கள். ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பெருக்கத்தை உண்டு பண்ணும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நீதிமொழியில் எழுதிய சாலமோன்ட்ட கேட்டால், என் தேவன் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார், நல்ல நல்ல ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார். எதற்காக ஐயா? நீங்கள் அநேகருக்கு உதவி செய்வதற்காக, அநேகருக்கு கடன் கொடுப்பதற்காக. உபாகம் 28:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய பொக்கிஷசாலியாகிய வானத்தையே திறப்பாராம். எதுக்காக? அங்கேயே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பதற்காக, அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பதற்காக. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் லெவல் என்ன லெவலில் இருக்கணும்? வேர்ல்டு பேங்க் லெவலில் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பேர் நம்ம கடன் கொடுக்க முடியும். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் ஜாதிகளுக்கு, ஆங்கிலத்தில் மெனி நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன? நம்ம அவரை மகிழ்ச்சியோடு களிப்போடு ஆராதிக்க வேண்டுமா? உபாகம் 28:47-48 வாசித்து பாருங்கள். ஏன் கடன் பிரச்சனை? உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், என்னை களிப்போடு ஆராதிக்கலை, களிப்போடு சேவிக்கலை, அதனால தான் உனக்கு குறைவு வருது. நீ என்னை மகிழ்ச்சியோடு களிப்பாக ஆராதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராம். இன்றைக்கி நிறைய நினைக்காங்க, எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், வீட்டிலேருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவர் என் கூரையை பிடிச்சிட்டு என்ன செய்வார்? பிச்சுட்டு தங்கத்தையும் வெள்ளியும் போடுவார் நினைக்கிறேன். அப்படியே இல்லை. உன் கை செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அவன் ஆண்டோடைய பிள்ளையாகிய இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்யாமல் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முதல்ல எழுதிக்கிடுங்க.
ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக ஆண்டோடைய பிள்ளைங்க செய்தே ஆகணும். செய்யாமல் இருந்து ஆசீர்வதியும் 1000 கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் செய்கிற காரியத்தில் தான் ஆசீர்வாதம் வரும். ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தனால் 100 மடங்கு பலன் அடைந்தான். எஸ், நீங்கள் விதையை விவசாயத்தில் விதைக்கணும், அப்போ தான் ஒரு ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு பெருக்கம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் உண்மை உத்தமமாய் ஜாக்கிரதையோடு முழு பலத்தோடு செய்யணும். சுறுசுறுப்பில் உன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்போது யாக்கோபு சொல்கிறான், இரவும் பகலும் நான் பிரயாசப்பட்டேன், வெகுவாக பாடுபட்டேன், நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவன் தான் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான வேலைக்காரர்கள், திரளான ஆடு மாடு ஓட்டங்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்துச்சு. எப்போ வந்துச்சு? இரவும் பகலும் நித்திரையை விலக்கி பிரயாசப்பட்டானா. அப்போது ஆண்டோடைய பிள்ளைங்க பிரயாசப்படும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. செய்யும்படி உன் கைக்கு நேரிட எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். ஆண்டவர் தான் சொல்கிறார், அறகுறையாக இருக்காத. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை காண்பாய், நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார் என்று தமிழ் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக, திறமையாக, சிறப்பாக, பெர்ஃபெக்டாக செய்கிறவன், எக்ஸல், நேர்த்தியாக செய்கிறவன் அவன் என்ன செய்வானா? ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பானா. அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை, கடமையை நம்ம என்ன செய்யணும்? நல்லா செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பார். நாம் 2 காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன? லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகம் 14:29 கடைசி வசனத்தை வாசிக்காம, நம்முடைய கை செய்யும் வேலையிலெல்லாம் எப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராம்? நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க, நல்லது. ஆனால் அநேகர் ஆஸ்பத்திரிக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, இல்லை வட்டிக்கு தான் வீணாக போயிட்டுருக்குது. காரணம் என்னவென்றால் 2 காரியத்தை சொல்கிறார். லேவியனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், ஊழியக்காரனுக்கு திருப்தியாகும்படியாக, அவர்கள் புசித்து திருப்தி அடையும்படியாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2வது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி செய்யும்போது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பமே நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான். நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவையில்லாத இழப்பு நஷ்டங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் 2 காரியத்தை சொல்கிறாரு. இப்போ ஊழியர்களுக்கு, உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறவர்களுக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தில் நீ பகிர்ந்து கொடு. 2வது, உனக்கு முன்னாடி இருக்கிற திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களை நீ விசாரிக்க வேண்டும். இதுதான் மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி என்று சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது, ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்களை விசாரிப்பது, இதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாம். எஸ், நீங்கள் இதை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நீங்கள் இருக்கிற வீட்டிலே, நீங்கள் இருக்கிற ஊரிலே கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராம், உங்களை மேன்மையாக வைப்பாராம், உங்களுடைய தலையை உயர்த்துவாராம், உங்களுடைய கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, அந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மத்தியில் விழாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு பேசுவீராக. எல்லாவித தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மையை சுதந்திரிக்க முடியாத தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா ஆசீர்வாத குறைச்சல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து மறையட்டும் அப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ, வியாதியாக இருக்கிறனே, பணமே இல்லை என்று புலம்புறவங்க உண்டு ஆண்டவரே. யார் எனக்கு உதவிச்சுவார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்க உண்டு ஆண்டவரே. கர்த்தர் வானத்தின் மதகுகள் அவர்கள் நோக்கி திறங்க ஆண்டவரே. வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அப்பா. இந்த வருடவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. கர்த்தனீர்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தனீர் மேன்மை வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களை மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தரையே உயர்த்த உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட்.
நீர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ப்ரொமோஷன் உண்டாகட்டும் அப்பா, பதவி உயர் உண்டாகட்டும் ஆண்டவரே, இன்க்ரிமெண்ட் உண்டாகட்டும் ஆண்டவரே, வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ நான் திக்கற்றவர்கள் ஏழை என்று உதவி செய்தேன், ஆனால் பணத்தை வாங்கிட்டு இப்போ ஏமாத்துறாங்களே என்று புலம்புறவங்க உண்டு ஆண்டவரே. அப்பா அந்த பணம்லாம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அனுபவத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். ஆகையால் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதை முதலாவது விசுவாசிங்க. ரெண்டாவது அதற்காக ஒரு நோட்டில் எழுதுங்க, எழுதி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மேன்மையாக வைங்கப்பா, என்னை ஆசீர்வாதமாக வைங்க, நான் அநேகருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு, உங்களுடைய ஊழியர்களை தாங்குகிற அளவுக்கு, உங்களுடைய பரிசுத்தவான்களை அது அளவுக்கு என்னை மேன்மையாக வைங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆவியானவரின் சேனை ஊழியங்கள் நடத்தும் சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 7:30 மணிக்கு. இடையன்குடியில் கீழ்கால் சுகமளிக்கும் ஆராதனை. நாள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை. இடம் கீழ்கால் ஜெப மையம், பீட்டர் தெரு, இடையன்குடி. இரவு சரியாக 7:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஐசக் செல்வத்துரை. ஆவியானவரின் சேனை ஊழியங்கள். வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சகோதரர் ஐசக் செல்வத்துரை. ஆவியானவரின் சேனை, நம்பர் 3/126, பீட்டர் தெரு, இடையன்குடி. செல் நம்பர்ஸ் 7598280345, 9865433800.